நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும். இதுல டிஃபன் இருக்கு. ஹலோ, நாங்கெல்லாம் பல்லு விளக்காம சாப்பிட மாட்டோம்ல. இதுல பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்கு. ஏங்க நம்ம கழுவ வேண்டாமா? ஏங்க அம்மாம் சோப்பு இருக்குங்க. எப்படி நீங்க கிரிக்கெட் மேட்ச ஒரு டிவில தானே பார்த்திருப்பீங்க, ஒரே சமயத்துல இம்புட்டு டிவில பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இப்ப பாருங்க. யாரு? என்ன விஷயம்? என்னக்கா என்ன தெரியல, நான் தான் கத்தி. ஓ, கத்தி மாதிரி இருந்துச்சு. ஆனா கோவில வச்சு பார்த்தனா அதான் ஒரு டவுட். நீ உண்மையிலேயே அழகருக்கு அக்கா தான். அவனாவது நண்பனுக்கு வலிக்குமேன்னு கொஞ்சம் யோசிப்பான். ஆனா நீங்க சும்மா இறங்கி அடிக்கிறீங்க. என்ன கத்தி? சாமி கும்பிட வந்த மாதிரி இருக்கு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. கோவிலுக்கு ஒரு மனுஷன் சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் வர்றதில்ல. கோவில் மண்டபத்துல அடிக்கிற காத்து சும்மா குழு குழுன்னு இருக்கும். அந்த காத்துக்காக வரலாம். மடப்பள்ளியில குடுக்குற புளியோதரை இருக்கு, புளியோதரை. அந்த புளியோதரையோட டேஸ்ட் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் கிடைக்காது. அந்த டேஸ்ட்டுக்காக வரலாம். வெளியில தேங்காய் எல்லாம் சும்மா எக்கச்சக்க ரேட்டுக்கு விக்குது. கோயில உடைக்கிற தேங்காய் அப்படியே ஏர்ல பறக்கும் போது அமைதிப்பட அமாவாசை மாதிரி அதை அப்படியே கப்புன்னு கேட்ச் பண்றதுக்காக வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த பழைய செருப்பு பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், புது செருப்பு எடுத்துட்டு போக கூட கோயிலுக்கு வரலாம். அடப்பாவி. அது மட்டும் இல்லைங்க, அழகான பொண்ணுங்க அவங்களா அப்படியே வரும்போது அவங்க பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றதுக்கு சாமி கும்பிடுறது தவிர ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. மன்னிச்சுக்கப்பா, நான் தெரியாம கேட்டுட்டேன். சரி, எங்க ஒரு ரைட் ஹேண்ட காணோம்? ஐயோ அக்கா, அவனுக்கு நான் தான் ரைட் ஹேண்டு. எனக்கு அவன் ரைட் ஹேண்டு. நீங்க சொல்றத மட்டும் அவன் கேட்டான். என்ன தலையை சீவிடுவானா? ஆமா, உங்க தலையை பாசமா சீப்பு வச்சு செய்வான், என் தலையை அருவாளை வச்சு மொத்தமா சீவிடுவான். தலையை எங்கன்னு விசாரிச்சு சொல்லவா? ஒன்னும் தேவையில்ல. கழுத கட்டா குட்டிச்சவரு. அவன் மாமன் கூடயும் அந்த டாக்டர் பொண்ணு கூடயும் தான் சுத்திட்டு இருப்பான். சீச்சி, இப்ப அவ பக்கத்துல போறதே இல்ல. என்ன இதை நம்ப சொல்றியா? பின்ன அவ அத்தனை பேர் முன்னாடி மாப்பிள்ளை அடிச்சுட்டால. இப்பெல்லாம் அவ பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது. என்னது, அடிச்சிட்டாளா? தெரியாதா? இல்லையே. அழகர் உங்ககிட்ட சொல்லியா? சொல்லலையே. அப்ப அவ அடிக்கல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கத்தி. அக்கா கோயில மணி அடிக்கிறாங்க. 1/2 கிலோ புளியோதரை அள்ளி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆன் டைம்ல போலன்னா காலியாயிருங்கா. விளையாடாத கத்தி. அந்த ஆண்டாளின் தம்பி அடிச்சாளா? அடிச்சாக்கா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்படி செல்லமா நாட்டி பாய் அப்படி அடிச்சாக்கா. போய் சொல்லாத கத்தி. இல்லக்கா, சும்மாவே அழகர் என்னை பந்தாடுவான். நான் வேற உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வைக்க போய் அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க எதுவா இருந்தாலும் அழகர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கக்கா. டேய், உண்மையை சொல்றா? அக்கா, நான் உண்மையை சொல்றேன். ஆனா அந்த உண்மையை சொன்னது நான் தாங்கிற உண்மையை மட்டும் நீங்க அழகர்கிட்ட சொல்லிடக்கூடாது. சரி சொல்லு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன கேக்குறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஒரு பொண்ணு பேசினா உடனே வழிச்சு கண்டதே நினைக்கிறதா? உங்க புத்தி இப்படியே இருக்குமா? மாறவே மாட்டீங்களா யாரும்? எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. ஏதோ தப்பு நடக்குங்க. சாரிங்க, எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆண்டாளு,
பாருங்க, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு யோசிச்சேன். அவ யாரா என் தம்பி மேல கைய வைக்கிறதுக்கு? இத்தனை வருஷத்துல எங்க அப்பா அம்மா அண்ணன் நான் கூட செல்லமா ஒரு தட்டு தட்டினது கூட கிடையாது. எங்க வீட்டோட செல்ல பையன்டா அவன். எவ்வளவு ஒருத்தி அரை அடி இருந்துகிட்டு என் தம்பி மேல கைய வச்சிருக்கா. நீங்களா பாத்துட்டு சும்மா வந்திருக்கீங்க? இல்லக்கா, அது வந்து இதுக்கு அழகர் ஒண்ணும் பண்ணலையா? ம்ஹும். அவ அடிச்சப்பா அவன் கைய என்ன பூ பறிக்கவா போயிருந்துச்சு? திரும்பி அவன் பலர்னு ஒண்ணு விட வேண்டியதானே? இல்லக்கா, சாதாரணமா ஒருத்தன் முறைச்சு பார்த்தாலே அவன் அப்படி கொந்தளிப்பான். அவ சின்ன புள்ள, அவனை கை நீட்டி அடிச்சதும் அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா? இல்லக்கா, வேற எவனாவது கை வச்சிருந்தா அடி பொழந்து இருப்பான். பொம்பளை பிள்ளை. அது மட்டும் இல்லாம சக்தி என்ன தங்கச்சி. என்ன மண்ணாங்கட்டி தங்கச்சி? அவனாவது சொல்ல வேணா? இல்லக்கா, அந்த பிரச்சனை எதுவும் மாமாக்கு தெரியாது. மண்ணாங்கட்டி, நீயும் அவன மாதிரியே தான். அவன் மாமனுக்கு சப்போர்ட் பண்றதுலே இரு. என் தம்பி மேல கைய வச்சவ மட்டும் என் கையில மாட்டிட்டோம். அவ கைய உடைச்சு அடுப்புலயே வைக்கிறேன். இல்லக்கா, அது வந்து நீ பேசாத, வாய மூடு. என்னக்கா நீங்க இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு? வேற எப்படி எடுத்துக்க சொல்ற? எனக்கு வலிக்குதுடா. ஊர்ல எவ வேணாலும் அடிக்கிறதுக்கு தான் இவங்க புள்ள பெத்து வச்சிருக்காங்களா? எங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தெரிஞ்சது அவளை கொன்னுடுவாங்க. அக்காக்கா, வீட்டுக்கெல்லாம் தெரிய வேணாக்கா. அந்த பிள்ளை ஒன்றும் வேணும்னு அடிக்கல. சட்டனி அவன் துப்பட்டா பிடிச்சி இழுத்தானா? இல்ல, மாப்பிள்ளை ஒன்றும் வேணும்லாம் இழுக்கல. அது ஒரு பெரிய குழப்பமாயி போச்சு. அதுக்கு எல்லாரும் தான் காரணம். அப்பா அவ பண்ணது தப்பு இல்லைங்கிற? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலக்கா. அந்த பிள்ளையும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதை விடுங்க. நம்ம மாப்பிள்ளை பயங்கர கோவத்துல இருக்கான். அந்த பிள்ளைட்டெல்லாம் பேசுறது கிடையாது. மாமாட்ட கூட பேசுறது கிடையாதுக்கா. அந்த பிள்ளைய கூட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மன்னிப்பு? யாருக்குடா வேணும் உங்க மன்னிப்பு? அவ ஒரு அடி அடிச்சாளா? நீங்க சப்பு சப்புன்னு பதிலுக்கு 4 அடி அடிச்சிட்டு வந்து நில்லுங்க. நான் போய் கேக்குற மன்னிப்பு. ஒரு பொட்ட புள்ள அத்தனை பேர் முன்னாடி என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பையனை கை நீட்டி அடிச்சிருப்பா? திமிரு பிடிச்சவ என்கிட்ட மாட்டட்டும். பொண்ணுடுற. ஐயோ அக்கா, அக்கா சொல்றது ஓட்ட வயடா கத்தி. உனக்கு இப்படி மொத்தமா வளரிட்டிய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கரெக்டா அடிக்கிறேன். இல்லை பூசாரி, என்னப்பா அழகருக்கு ஒரு போன் ஐயா. அட போப்பா, நேத்துல இருந்து அவனுக்கு 100 வாட்டி போட்டாச்சு. என் பேலன்ஸ் தான் போச்சு. இல்லை புழுவினி பூசாரி, ஆ? போன் எடுத்தா தான்ற பேலன்ஸ் குறையும். அவன் தான் போன் எடுக்கவே இல்லையா? அப்புறம் என்ன? அட அது இல்லப்பா, இது கொரியன் செட்டு. காலை போட்டால காசு எடுத்துறானப்பா. பூசாரி, ஓ வீட்டு திண்ணையில் எவ்வளவு கேள்வி உட்காந்துருப்பா. அவட்ட போய் சொல்லு இந்த கதையை. அட இல்லப்பா, சில நேரம் போனை எடுத்துட்டு பேசாமலே இருக்கான்ப்பா. அல்லோ அல்லோன்னு சொல்றதுக்குள்ள அதுல 50 பைசா வெட்டிடுறாங்கப்பா. அப்படியா பண்றியா? நேத்து ராத்திரி நீ போன போட சொன்னல, போட்டா அவனே எடுத்துட்டு நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் உபயோகத்தில் இல்லைன்னு பொம்பளை வரல சொல்றான்பா. இல்லை பூசாரி, விட்டா ஓவரா படம் போடுவிய. போதும்டா. இந்த பாருப்பா, என் குலசாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த திருகாணி வேலையெல்லாம் அவன் தான் பண்றான். ஏன் இப்படி பண்றியா? நீங்க தான் பேணும் தலையமா ஒட்டிட்டு இருக்கீங்க. நீ தான் சொல்லணும். ஒருவேளை வீட்டில் ஏதாவது பஞ்சாயத்தா இருக்குமோ? இல்லை காலேஜில் எதுவும் அடிக்கிறியா? ஒருவேளை போனை எடுக்க முடியலனா கைகால் எதுவும் விழுந்துருச்சோ? டேய் ஊசுப்பா. இல்லப்பா, மத்த எந்த வியாதியா இருந்தாலும் போன் எடுத்து பேசலாம்ல. அதான் எனக்கும் புரியல. இல்ல பூசாரி, என்னைக்குமே போன்லாம் எடுக்காம இருக்க மாட்டேன். இந்த பாரு, மிலிட்டரி சரக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு SMS கூட போட்டேன்ப்பா. அதுக்கு கூட பதில காணாமப்பா. இல்லடா பூசாரி, என்னவா இருக்குன்னு தெரியலடா. அண்ணே, என்னப்பா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? இல்லை பூசாரி, என்னப்பா? நீ ஒண்ணு பண்ணு. 3 டீயும் வில்ஸ் ஃபில்டரும் வாங்கிட்டு வா. பக்கத்துல இருந்து வாங்கிக்கிறாத. பஜார்ல போய் பழனி எண்ணெய் கடையில வாங்கிட்டு வா. வாங்கிட்டு மெதுவா வா. நீங்க 2 பேரும் ஏதாவது ரகசியம் பேசுறதா இருந்தா ஓரமா போய் நில்லுனா போய் நின்னுக்க போறேன். அதுக்காக ஏன்பா என்ன பஜார் வரைக்கும் அலைய வைக்கிற? அதிக விளைச்சல கட்டார பூஜாரி, சொன்னதை செய்யு. நம்மளை விட அழகா இருந்தாலோ வசதியா இருந்தாலோ ஏன் பெரிய பதவியில இருந்தா கூட விட்டுருவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அறிவா இருக்கோம்னு தெரிஞ்சா மட்டும் கடி ஆயிடுவானுங்க. இல்லை போடா, போய் பொழப்ப பாரு. சரி பாத்தறான், அது அங்கேயே பஜார்ல வாங்கி வா. ஆண்டாளு சொல்லுப்பா. அழகர் ஏன் போன் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். என்னப்பா சொல்ற?
ஒரு சின்ன பிரச்சனைன்னு. பிரச்சனையா? தப்பு என் மேலதான். அட விஷயம் என்னன்னு சொல்லு. அது வந்து அன்னைக்கு பஸ்ல நான் எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. ஏதோ தப்பு நடக்குங்க, சாரிங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆண்டாளு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சாரிண்ணே. அதுக்கு இல்ல, அவன் நம்ம ஆளுப்பா. அவனை போய் எல்லாரும் முன்னாடியும் தப்பு தானே. ஐம் சாரி. மன்னிக்கிறதுல இல்லம்மா, அதனால அவனுக்கு போன மானம் திரும்ப வருமா? தப்பு தானே, அவசரத்துல யோசிக்காம பண்ணிட்டேன். அவன் ரொம்ப நல்லவன்பா. என்ன கொஞ்சம் சீன் போடுவேன், மற்றபடி ரொம்ப நல்லவன் தான். பார்க்கறதுக்கு பொறிக்கு பேரி தான் தெரிவேன், ஆனால் நிஜம் அது கிடையாது. அவனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைப்பா. புரியுதுண்ணே. ஊரில் கொள்ள பேர் ஊமை மாதிரி இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்க ஒன்றா நம்பர் பிரார்த்தனம்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஆளு சும்மா லந்த தப்பா குடிப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு ரொம்ப வெள்ள மனசுப்பா. இப்போ என்னென்ன பண்றது? மாப்பிள்ளை எங்கே போயிட போகிறேன், பேசிக்கலாம் விடு. உனக்கு என் மேல கோவம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதே சமயத்தில் அந்த பயலை நினைச்சதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தால் அந்த ஆம்பளை போய் இல்லையா, கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால கூச்சமாக போயிருக்கும். அதனால எங்கேயோ ஒடுங்கி போய் கிடைக்கிறேன்னு நினைக்கிறேன். பேசிக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆயிருக்கும்ல? கொஞ்சம் இல்லைப்பா, அவனுக்கு பெரிய அவமானமாகவே போயிருக்கும். அவன் எல்லாம் இந்த ஏரியாவில் கலக்குன்னு கலக்குறவன்ப்பா. என்ன, அவன் வக்கீலுக்கு படிக்கிறதுனால போலீஸுக்காரங்க கூட அவன்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. என் தங்கச்சின்றதுனால அசால்ட்டாக மாப்பிள்ளை ஒரு தடுத்துட்டு அவனை அடித்தது என் தங்கச்சின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. நான் மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, மாப்பிள்ளை மன்னிக்கணும். இனிமே இப்படி எந்த தப்பு நடக்காதுண்ணே. நீ எதுக்கு வருத்தப்படாதப்பா, அவே வந்துடுவேன். எங்கே போயிருக்க போகிறேன், இந்த ஊருக்குள்ள அவன் நம்மளை பார்த்தானே ஆகணும். சரியாயிடும்ல? அதெல்லாம் ஆயிரும். அவனை பார்த்து நானே மன்னிப்பு கேட்கணும்னே. பாப்பு என் ராசாச்சி, அதான் என் தங்கச்சின்றது, கேட்டுலாம் விடு. சரிண்ணே. நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா, அவனை நான் சரி பண்ணி. அதெல்லாம் சரியாயிடுவான்ப்பா. இலை டீ வாங்க போலடா, காசு கொடுத்தாதானே போக முடியும். அப்போ இங்கிட்டு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீங்க பேசி முடிகிற வரைக்கும் இந்த அப்படி டீசெண்டா ஓரமா ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்தேன். ஓட்டு கேட்டுக்கிட்டேன். ஆச்சி, அதுவா வந்து என் காதுல உழுவுத. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அக்கா, இந்த கத்தி ஒரு சரியான லூசு பையக்கா. ஒன்றும் இல்லாத மேட்டரை பில்டப் பண்ணி பெருசா சொல்லுவான். அதை கேட்டு நீ ஏங்கா ஃபீல் ஆகுற? நேற்று நடந்ததில் ஒரு மேட்டரே இல்லைக்கா. அவள் ஒன்றும் என்ன அடிக்கலாம் இல்லை, விடுன்னு சொல்லி திரும்புறப்ப கைப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அக்கா, துப்பட்டா பிடிச்சது ஏன் தப்பு தானே, அவள் வேணும்னு அடிக்கலக்கா, அதான் சரின்னு விட்டேன். என்னக்கா பார்க்கவே மாட்டேன்ற? முதல்ல என்ன பாரு. இப்போ நான் பாருன்றேன்ல. என்னக்கா நீ விடுக்கா, எல்லாம் இந்த கத்தி பயனால வந்து வேணா. டேய், பெத்த அப்பா அம்மா கூட இது வரைக்கும் உன் மேல கையே வச்சதில்ல. எவடா அவ? யார் அவளுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லக்கா, இப்பவே நம்ம அங்க போறோம். பளீர்னு அவ கண்ணத்துல 4 அறை கொடுத்தாதான் என் மனசே ஆறும். அட விடுக்கா, அவளை அடிக்கிறதுனா நான் எப்பயோ திருப்பி அடிச்சிருக்க மாட்டேனா? பொட்ட பிள்ளை, அதுவும் பாக்குறதுக்கு இத்தனோண்டு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருப்பா. அதை போய் என்ன அடிக்கிறதுன்னு விட்டேன். இங்க பாரு, உனக்கு உன் மாமா முக்கியமானவனா இருக்கலாம், அவன் தங்கச்சி அடிச்சது உனக்கு பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு என் தம்பி தான் முக்கியம். உன் மேல ஒரு தூசி பட்டுச்சு, மொத்தமா அழிச்சிருவேன். அக்கா, எனக்கு தெரியும்க்கா, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அந்த கத்தி ஒரு லூசு பைய உளறிட்டான். சொல்லாம இருந்தா? அக்கா இல்லக்கா,
உனக்கு எம்பிட்டு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். அதோட முக்கியமா எனக்கு ஒன்றுன்னா உனக்கு வலிக்குன்னு எனக்கு தெரியும். அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லலை. எல்லாத்தையும் சொல்கிறவன் இதை சொல்லியிருக்க மாட்டேனா? விடுக்கா, அதுக்கு புத்தி அவ்வளோதான். தூக்கி போட்டேன். மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்குது. நான் ஃபோன் எடுக்கலையே. மாமாட்ட பேசினா இதுக்கிட்டையும் பேசணும் தான். மாமா ஃபோனை கூட அட்டன் பண்ணல. ஆமாக்கா, நிஜமா தான் சொல்கிறேன். எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா? நடந்தது நடந்து போச்சு. நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நீ ஏன்க்கா யோசிச்சு கவலைப்படுற? என்னால ஒத்துக்கவே முடியலடா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தனை பேர் முன்னாடி உனக்கு கஷ்டமா இல்லையா அழகரு? இல்லக்கா. ஏன்? மொதல் தடவைனா கஷ்டமா இருக்கும். மாசத்துக்கு ஒன்று வாங்கினா பழகிரும்ல. போடா, ஏதாவது சொல்லி என்ன சிரிக்க வச்சிரு. என் மனசு ஆறவே மாட்டேங்குது அழகரு. இதுதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அளவுக்கு அதிகமாக பாசத்தை வைக்கிறது. அளவுக்கு அதிகமாக பாசத்தை வச்சாலே அவதிப்பட வேண்டியதான். ஏண்டா, அடிச்சவளை என்ன பண்ணணும்னு கேட்டா பாசமா இருக்கிறது தப்புங்கிற? சீரியஸா சொல்றேன்க்கா. அவளை கூட நான் மறந்துடுவேன். ஆனா நீ சரியாகிறதுக்கு மாச கணக்கு ஆகும் போல. அக்கா, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன கேளு. சரி, அது என்ன என் மேல மட்டும் அப்படி ஒரு பாசம்? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்பா இருக்காரு. ஊருக்கே வில்லனா இருந்தாலும் உன் முன்னாடி கையை கட்டி நிக்கிற அண்ணன் இருக்காரு. அப்படியே அம்மாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நீ இருக்க. அதில் அம்மாவுக்கு பெருமை வேற. வீட்லயே கடை கட்டி ஒரு தங்கச்சி இருந்தாலும் இவங்க எல்லாரையும் விட்டு அப்படி என்னக்கா என் மேல மட்டும் அப்படி ஒரு பாசம்? அது வந்து உருப்படாத பையன் மேல. சரி, நீ சொன்னதெல்லாம் உனக்கும் இருக்குதானே? அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்படி என்ன பாசம் உனக்கு ஏன் மேல? இன்னொரு கேள்வி கேட்டா நீ பதிலுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டு மாட்டேங்கிறியா? ஏய், பதில் சொல்றா. எனக்கு தெரியலக்கா. ஆனா அன்புன்னு யோசிச்சாலே எனக்கு உன் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. சின்னதில் நாம கொஞ்சம் கஷ்டப்படுறப்போ உனக்கு நீ எதுவும் ஆசைப்பட்டதில்ல. உனக்கு கிடைக்கிற அம்புட்டியும் எனக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்க. உலகத்திலே உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவும் தெரியுமா? உனக்கு தெரியாதுக்கா, ஆனா எனக்கு தெரியும். என்னது? என் சிரிப்பு, என் சந்தோஷம். அக்கா, நீ அக்கா இல்லக்கா, என் அம்மா. ஏய், சும்மா சென்டிமெண்டா பேசி என்ன ஏமாத்தணும்னு பார்க்காத. இல்லக்கா, எனக்கு சந்தோஷமா எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அதை கேட்டுட்டு என்னை விட நீ தான் அதிக சந்தோஷப்படுவ. என்ன கஷ்டமான விஷயம் நடந்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்க்கா. ஏன்னா வலியும் வேதனையும் உனக்கு தான் ஜாஸ்தி. நிஜமாவே இது பெரிய மேட்டர்னு தோணியிருந்தா அக்கா வந்து முதுகுல 4 போடு போடுன்னு ஒன்று தான் கொடுத்துருக்கேன். எதையாவது பேசி என்ன கூல் பண்ணிடு. டேய், நல்ல பையன்டா நீ. உனக்கு எப்பவும் நல்ல விஷயம் தான் நடக்கும். அக்கா, இந்த மேட்டரை வீட்டில் மட்டும் சொல்லிடாத. ஊர் சண்டை இழுத்துருவாங்க. ஊர் சண்டை இழுக்கிறதுலாம் அப்புறம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வீட்டுல வச்சு பேசாம இங்க வச்சு பேசுறேன். உஷார் தான் கண்ணி. போதும், நீ சர்டிபிகேட் கொடுத்தது. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொழுந்தனாரே, இந்த மண்டவளத்தை கொஞ்சம் உடைச்சு தருது. விட்டா அரிசியும் களைஞ்சு போட சொல்லுவீங்களே. குக்கிங்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. அப்புறம் ஐயா எந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறீங்க? ஃபேமிலி கேர்ள்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. எங்களுக்கு எதுக்குடா சேஃப்டி? இம்புட்டு அழகான பொண்ணு கோயில்ல பொங்கல் வச்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? என்ன கொழுந்தனாரே, அழகான பொண்ணுன்னு என்ன மட்டும் சொல்லிட்டீங்க? அக்கா வருத்தப்பட போகுது. ஓ, நீங்க சொன்னது உங்க அக்காவை தானா? நீங்களும் அழகுதான். நீங்க வேற மாதிரி ஒரு அழகு. நான் என்ன வேற மாதிரி அழகு? லட்சுமி அழகுதான், காளியும் அழகுதான். ஆத்தி வாயை கொடுத்து நானே வம்பள மாட்டிக்கிட்டேனே. ஹாய் தேனே. ஹாய் அண்ணே, தேனை தெரியும்ல? நான் பாட்டில் அடிச்சு வச்ச தேனை தான் பாத்துருக்கேன். இப்படி சுடிதார் போட்ட தேனை எல்லாம் பார்த்தது இல்லையே. என் அண்ணி வணக்கம். பயங்கர காமெடி சென்ஸ். இது என் அக்கா. ஹாய் அக்கா. அக்கா, தேனு நம்ம ஃப்ரெண்டு. சிவன் கோயில் தெருவில் இருக்கு. அவங்க அப்பா தறியெல்லாம் கூட வச்சிருக்காரு. டீடைல் பின்ற மாதிரி இருக்கு. நம்மை நண்பர்கள் அறிவார்கள், நண்பர்களை நாம் அறிவோம். என்ன தேனே, தனியா வந்த? ஆண்டவளோட தான் வந்தேன். அவ உள்ள சாமி கும்பிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அக்கா, சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ எதுக்குடா அந்த ஆண்டாளுக்கு பயந்து ஓடுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. எனக்கு என்ன பயம்? பயம் இல்லைன்னா இங்கே இரு. அக்கா, சில பேர்ட்ட நம்ம சண்டை போடலாம், சில பேர் மூஞ்சிலாம் முழிக்காம இருக்கிறது பெட்டர். அந்த அளவுக்கு புத்தி இருந்தா சரி. சரி, நீ கிளம்பு. ஏதாச்சும் வேணும்னா நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரி, நான் வரேன். சரி. ஏய், எங்க அவ? இங்க தாண்டி உட்கார்ந்துட்டு இருந்தான். யாண்டாளு நில்லு.
என்னடி நடிச்சிட்டு இருக்க உன் மனசுல? சீமையில இருந்து வந்தா பெரிய மகாராணியா நீ? என்ன என்ன சொல்றீங்க? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? உங்க பின்னாடியே என் தம்பி நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களால எந்த காரியம் ஆகணுங்கிறதுக்காக கிடையாது. உங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் நட்புக்காகவும் தான். தேடி தேடி வந்தா அவன் ஒண்ணும் இல்லாதவன் நினைக்கிறதா? எங்க வீட்டு ராஜாடி அவன். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேல கைய வச்சிருப்ப? நடந்தது எதையும் ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன் கைய உடைச்சிருப்பேன். பொட்ட பிள்ளைக்கு அப்படி என்னடி திமிரு? பாரு, இப்ப கூட என் தம்பி வேணான்னு சொல்லிட்டான். அதனாலதான் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா வந்த வேகத்துக்கு பலார்னு கொடுத்துருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. வாய மூடு. பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வேற வருது. கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். என்ன முறைக்கிற? என் தம்பி ஆம்பளடி. தப்பு பண்ணிருந்தா தனியா கூப்பிட்டு பேசு, பொறுமையா பேசு. அதை விட்டுட்டு பெரிய இவ மாதிரி கையால நீட்டுற. பொண்ணுடுவேன் பொண்ணு. இந்த பையன் வேணா உன் அண்ணன் மேல இருக்கிற மரியாதையில பொறுமையா போலாம். எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் குடும்பம் பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பொண்ணுடுவேன் உன்ன. ஜாக்கிரதை. வாயை மூடிட்டு போ. ஏய் வா போலாம். இருடி, இவங்க என்ன மிரட்டிட்டு இருக்காங்கல்ல, பாதியில போனா எப்படி? நல்லா மிரட்டிட்டும். என்ன கிண்டலா இருக்கா? உங்க தம்பி மேல உங்களுக்கு பாசம் இருக்கிறதெல்லாம் ஓகே. அதெல்லாம் இப்படி மத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது. ஒழுங்கா தம்பியை வளர்க்கறதுல காட்டியிருக்கணும். ஏய், எனக்கே நீ சொல்லி தரியா? ஆமா, தெரியலன்னா சொல்லிதானே கொடுக்கணும். உங்க தம்பிக்கு நல்லது எது கெட்டது எது நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். இல்லன்னா போற வர பொம்பளைங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க வேண்டியதா இருக்கும். இது பாருங்க, சத்தம் போட்டு பேசினாலும் நாங்க பயந்துட மாட்டோம். இந்த ஊர்ல தானே இருக்க போறீங்க, பாப்போம். உங்க காலம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இது எங்க காலம். நீங்க கொடுத்ததெல்லாம் நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காலம். ஒழுங்கா நல்ல பிள்ளையா நடந்துகிட்டா உங்க உடம்பு தப்பிக்கும். என் தம்பி கிட்ட இன்னொரு தடவை நீ வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். போ. போறேன். சீக்கிரமா நீங்க என்கிட்ட வந்து நிக்கதான் போறீங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரதான் போகுது. பாப்போம் பாப்போம் பாப்போம்.